அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மைசூர் போண்டான்னு சொல்லுவாங்க. வீட்டிலே மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பச்சரிசி. பச்சரிசி சேர்க்கறனால நம்மளுக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். 1/4 கப்பு 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். இப்போ இந்த கடலைப்பருப்போட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துப்போம். நல்ல போண்டா புசு புசுன்னு உப்பி வரும், சோடாப்பு இல்லாமலே. அடுத்தது உருளைக்கிழங்க வேக போட்டுப்போம். இதை மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு 2 400 கிராம் அளவு இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக விட்டுப்போம். சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துப்போம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுப்போம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1, லேசாக ஒரு பரட்டிப்போம். அடுத்ததாக இதோட நம்ம பொடியாக கட் பண்ண கேரட்டை சேர்த்துப்போம். அதோட ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த காய் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துப்போம். கேரட்டும் வெங்காயமும் லேசாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கோட தோலை உரிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்தோம்னா நம்மளுக்கு மசிக்கும் போது மாவு மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். இப்போ லேசாக வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்துருவோம். 1/2 கேப்சிகம் சேர்த்தா போதும். கடைசியாக சேர்க்கும்போது கேப்சிகம் குழையாமல் குழகுழப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துப்போம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே சேர்த்தணும். சின்ன பீஸ் அளவு இஞ்சி சேர்த்தா போதும். மசாலா பிடிக்கும்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடணும். ஜீரகத்துக்கு பதிலாக நம்ம பெருஞ்சீரகம் கூட தாளிப்பு போட்டுக்கலாம். இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லேசாக சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். மசாலுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அடுத்தது மிக்சியில் முதல்ல அரிசியை அரைச்சிப்போம். அரிசி தான் நம்மளுக்கு மையாக அரைப்படாது. அதனால் நல்லா அரிசியை ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதோட பருப்பு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி நல்லா இதை மாதிரி அரைச்சாச்சு. அதோட இப்போ கடலைப்பருப்பை சேர்த்து அரைச்சிடுவோம். அதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். ரெண்டும் சேர்த்து நல்லா மாவு நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும், குறப்பாக இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்கில் இருக்கணும் மாவு. 1லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு காரப்பொடி சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல கலராக இருக்கும் போண்டா. அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். முதல்ல மசாலா உருட்டி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணுவோம். உருட்டி நம்ம டிப் பண்ணும்போது மாவு ஃபுல்லாக மசாலா ஆகிடும். அதனால் இது மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் மாவும் நம்மளுக்கு வீணாகாது. ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்து நம்ம போடணுங்கிறதுனால முதல்ல மசாலா நம்ம உருட்டி வச்சுக்கணும். அப்போ தான் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடையில் வாங்குகிற மாவாக இல்லாமல் இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மாவு. அதனால் எந்த விதமான சோடாப்பும் இல்லை. ஆனால் சோடாப்பு போட்டதுக்கு ஈக்குவலண்ட்டாக நல்லா உப்பி ஃப்ளஃபியாக இருக்கும் போண்டா. இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம இந்த போண்டாவை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே நல்லா பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்கவே லுக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல கலராக பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். தேங்காய் சட்னியோட இந்த மைசூர் போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைமுக்கு ரொம்ப ஏற்ற ஸ்நாக்ஸு.
அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ள நல்லா மசாலோட நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா வரும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.